இப்ப வரைக்குமே இந்த சுடரோட இறப்புக்கு பின்னாடி மல்லி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இந்த தீபிகா ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்க அவ்ளோ கேஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவ்ளோ பெருமையா பேசுறாங்க. இருந்தாலுமே யாரு குற்றம் செய்வாங்க, யாரு குற்றம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம தான் இந்த தீபிகா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு என்னவோ காமெடியா தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா விஜய் மல்லி முகத்த பார்த்தாலே நல்லாவே தெரிய தான் செய்யும். அவங்க எவ்ளோ நல்லவங்க. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியலையா மல்லி மேல. ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிற கேஸ்ல அவங்க மேல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. அது போல மல்லி ஸ்டோரியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப ஏற்காடுக்கு வர்றாங்க விஜய், மல்லி, வெண்பா, நாகு 4 பேருமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்க. நாகு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க 2 பேரு உங்க 2 பேருக்குமே வெட்டிங் ஆனிவர்சரி வர இருக்கு. கூடிய சீக்கிரம் வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த ஸ்டோரி லைன்லாம் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்ப கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ரசிகர்களுமே தொடர்ந்து பிரெக்னன்சி ட்ராக் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே இப்ப ஏற்காடு நோக்கி போறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயுமே விஜய், மல்லிக்கு பல பிரச்சனைகள் காத்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா தீபிகாவ பொறுத்தவரைக்கும் அந்த நவீன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிடுறாங்க. ஏன்னா சுடர் கூட யார் யாரெல்லாம் மொபைல் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே எடுத்துடுறாங்க. அதுல நவீனோட மொபைல் மட்டும் தான் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறதால, இப்ப சஸ்பெக்ட் அப்படிங்கிறது இப்ப செகண்டா அவங்க மேல தான் வருது அப்படிங்கிறதால, அவங்களோட ஃபோன் ரீச் ஆகுற இடம் அப்படிங்கிறப்ப ஏற்காடு அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஏற்காடு போனாங்க அப்படின்னு சொன்னா, அங்க நிச்சயமா பல அதிரடியான திருப்பங்கள் காத்து இருக்கு. ஏன்னா நமக்கு ஏற்கனவே 2 சந்தேகங்கள் இருக்கு. 1 சுடர் இறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள யாரு கொலை பண்ணியிருப்பாங்க? ரகுவா, ராஜியா இல்ல நவீனா, கதிரேசனா இப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த சுடர் இறக்க மாட்டாங்க. அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. நவீன் கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாரியும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி நவீன் கூட அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா விஜய், மல்லி கண்ல படத்தான் செய்வாங்க. அவங்க இறக்கல அப்படிங்கிற விஷயத்த தீபிகா கிட்ட எடுத்து சொல்ல போறாங்க. அப்கமிங் ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல விறுவிறுப்பா கொண்டு போக இருக்கிறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.